என் குடும்பத்துல எத்தனை பேர் யூஸ் பண்ண கிடையாது. எத்தனை பேர்த்து கொடுத்துருக்கீங்க யூஸ் பண்ண சொல்லி? எத்தனை பேத்துக்கு அப்படி கொடுக்கலாம்? இது வரைக்கும் எத்தனை பேர்த்த அப்படி நீங்க பிடிச்சிருக்கீங்க? பேசுங்க பேசுங்க. ஆமா அப்படி இல்லை, இப்படி எடுத்துக்கிட்டு யாரும் முகத்தை யார் கண்டுபிடிப்பா? முகம் நேருக்கு நேரம் தானே முகம் இருக்குல்ல, நேருக்கு நேரம் முகம் தெரியுதா? முகம் தெரியலையா? அந்த முகத்துக்கு அது எப்படி முகம் தெரியும்? தெரியும், யாரும் தெரியும். ரீசெண்ட் டைம்ல இந்த வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோல கண்டக்டர் திண்டுக்கல் மாவட்டத்துல பஸ்ஸுக்குள் நடந்திருக்கு. கண்டக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மாற்றுத்திறனாளி ஒருத்தர் அவரோட அடையாள அட்டையை காமிச்சு டிக்கெட் கேட்டிருக்காரு. அதாவது ஒரு சலுகை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவர் டிக்கெட் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த போட்டோல அவர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோவாட்டுக்கு. அதனால இந்த போட்டோவில் இருக்கிற நீ இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் அவதூறா பேசியிருக்காரு. அவர் ஊனம்னு இருக்காரு, இன்னும் எக்கச்சக்கமா சொல்லியிருக்காப்புல. அதாவது வச்சுக்கோங்களேன், ஊனம்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மாற்றுத்திறனாளின்னு ஒரு அழகான பேர் வச்சாங்க. ஆனா ஊனம்னு சொல்லி அவங்கள ஒரு கீழ்த்தரமா ஒண்ணு பண்றது ரொம்ப மோசமான ஒண்ணு. இதுல அவரே சொல்றாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ அப்படின்னு சொல்றாரு. அதை கூட புரிஞ்சுக்காம அந்த மனுஷன் கத்துறாப்புல, அந்த போட்டோ தெளிவா இல்ல, எப்பயும் எடுக்கப்பட்ட இந்த போட்டோ இருக்க நீ இல்ல அப்படிங்கிறாப்புல. எத்தனை அடையாள அட்டைகள்ல கரெக்டா போட்டோ இருக்கு? அவரோட ஆதார் கார்டை எடுத்துட்டு வந்து சொல்லுங்க, அவர் போட்டோ கரெக்டா இருக்கான்னு பார்த்தலாமா? இந்த ஆள் மேல உடனே நடவடிக்கை எடுக்குமாறு கவர்மெண்ட்டை நான் கேட்டுக்கிறேன்.